ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எக்ஸாக்ட்லி நம்ம நேற்று பேசுனது தான் பாருங்கள். ஃபார் நியூ கம்மர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் நீங்கள் மட்டும் இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் பேசலை, ஏன்னா நான் புதுசாக வரும்போது என்ன அனுபவமோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நேற்று புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா, நேற்று சப்போஸ் கால் நல்லா இறங்கியிருக்கு, காலில் போட்டு வைப்போம். ஏன்னா புதுசாக வந்தால் அப்படியே எனக்கு ஓகே மார்க்கெட் நல்லா இறங்கிருக்குன்னா ஏறும் மறுநாள், இல்லை நல்லா ரெட் கேண்டில் நல்லா இறங்கிச்சுன்னா ஏறும், அடுத்தது ஏறிச்சுன்னா இறங்கும். இந்த கான்செப்டில் தான் நான் என்ன பண்ணுவேன், மாற்றி போட்டு லாஸ் பண்ணதுக்கு காரணம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். நேற்று நம்ம எங்கே முடிச்சிருக்கோமோ அதிலேருந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கேப்பு டவுன் ஆகிட்டு 325 வரைக்கும் தொட்டிட்டு திருப்பி ஏறி, இப்போ நீங்கள் இதில் எதனா காலு போட்டு மாற்றி ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை. என்ன பாருங்கள், சப்போஸ் 2 கேண்டில் ரெட்டில் வந்திருக்கு, அடுத்த கேண்டில் போவோம் ரெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் புட்டு எடுத்திங்கன்னா பிஇ ஏற்றிங்கன்னா அடுத்து க்ரீன் கேண்டில் கொடுத்துட்டான். ஸோ நீங்கள் பயத்தில் வெளியே வந்திருப்பீங்க. திருப்பி ரெட் கலர் கொடுத்துட்டு அப்புறம் க்ரீன் பாருங்கள் ஏற்றி நீங்கள் புட்டில் போடுவீங்க, அது ஏறினே போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 10, 9:30, 11, 1, 2 இந்த மாதிரி டைம் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம அனலைஸ் வந்துடுவோம். நான் நேற்று அனலைஸ் பண்ணது எப்படின்னா 1 ஹவர் கேண்டில், 4 ஹவர் கேண்டில். இந்த இதில் பாருங்கள் நீங்கள் மார்க்கெட், அப்போ தான் உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்குன்னு சொன்னால். ரெண்டாவது, நான் போன வருஷம் நான் அதையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நானும் அதே மாதிரி தான் புட்டில் தானே போவோம் தெரிஞ்சு, நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இவ்வளோ அமௌண்ட்டு போகணுன்னுலாம் போட்டு வைக்கல. அன்னன்னைக்கு ட்ரேடு அவ்வளோதான், சின்னதாக சேர்த்து பெருசாக இது பண்ணிக்கலான்றது தான் கான்செப்ட். ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ நம்ம கான்ஃபிடென்ட்டாக தெரியுது புட்டில் தான் போகணும், இருந்தாலும் நம்ம ஒரு 50,000 1 லட்சத்தையும் அங்கே எதுவுமே கொட்ட முடியாது. நாளைக்கே அவன் மாற்றி விட்டேன், எப்படி சொல்கிறது, என்ன நடக்கலாம், மார்க்கெட்டில் இதுதான் நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அது வந்து கன்ஃபார்மாக நான் சொன்னது தான் நடக்குன்றது கன்ஃபார்மாக இல்லை. அனலைசிஸ்ன்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணி வரும்போது ஒரு இது வரும் உங்களுக்கு, அனலைசிஸ் மாதிரி. இப்போ நான் தான் சொன்னல, போன வருஷம் ஓகே ஏறி இருக்கு இறங்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2500 2600 நல்லா ஒரு 1000 பாயிண்ட் மேலே ஏறினா கன்ஃபார்மாக ஒரு இறக்கம் இருக்கும். அந்த இறக்கத்தை யூஸ் பண்ணி தான் நான் போன மாதத்தில் கொஞ்சமாக சேர்த்தது புட்டில். இப்போ நானும் நேற்றும் புட்டில் தான் எடுத்திருக்கேன் ட்ரேடு, இன்றைக்கும் புட்டில் தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 25,600, அந்த 25,600 இருந்து மேலே போகலாம் கீழே வரலாம் சொல்லியிருந்தேன்ல, அந்த கேண்டில் மட்டும் சென்டராக அடுத்த கேண்டில் பாருங்கள். நீங்கள் காலில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா 25,600 மேலே போகல மார்க்கெட்டு, 25,600 உடச்சிருக்கான், 25,500. ஸோ கான்ஃபிடென்ட் 25,500 வந்து இன்னும் எப்போ ஒரு முக்கியமான லெவலில் உடைக்கிறாங்களோ அதில் வந்து மார்க்கெட் கன்ஃபார்மாக 100-200 பாயிண்ட் கீழே விழும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அனலைசிஸ் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க 2 வருஷம் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான இது கிடைக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ரெட்டு க்ரீன் மாற்றி வரும், இதில் போய் மாட்டிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு 11 மணி நேரம் அனலைஸ் பண்ணி இது பண்ணுங்கள். ஏறுமா இறங்குமான்னு யாருக்குமே தெரியாது மார்க்கெட். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி 5 டே மந்த்லி பண்ணும்போது நல்லாயிருக்கும். பாய்.